ஐயா பேர் என்ன? முக்குடாது. ஐயா எந்த ஊர் ஐயா? இந்த ஊர் காலப்பூர் தான். இங்கிட்ட எங்க இவ்வளவு வெயில், இந்த வெயில்ல இவ்வளவு தூரம் நடந்து வரீங்க? கால் என்னாச்சு ஐயாக்கு? கால்லாம் ஆஸ்பத்திரியில இருந்த பொண்ணு காயில சக்கரை கால. எத்தனை பிள்ளைங்க ஐயாக்கு? 2 பசங்க. ஒரு வால்பாறையில இருக்கான், ஒரு ஜாலப்பூர்ல இருக்கான். அப்புறம் ஏன் நீங்க இப்படி எங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? நம்ம பொழப்பு நம்ம பாக்கணுங்கிறாங்க. மனைவி இறக்கலனா தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருப்போமே. என்னையா மனைவி இறக்கலன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருப்பேங்க. சரி சரி இல்லைன்னா ஆசிரமத்துல கூப்பிட்டு இருந்தாங்க. ஆசிரமத்துக்கு ஏதாவது போலாமான்னு பாத்துட்டீங்களா? கூப்பிட்டாங்க. பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்குல்ல, பாக்கலையா? அதாவது வந்தவருக்கு சரியில்லைன்னா நம்மளால அவங்க சிக்கல் இருக்கக்கூடாது, நம்மளால நம்ம பிள்ளைக்கு தொல்லை இருக்க கூடாது. யாருன்னு தெரியும், அவங்கள ரோட்ல பார்த்தேன், எனக்கு பாக்குற கஷ்டமா இருந்தது. நடக்க முடியாம இந்த வெயில்ல, அதுவும் இந்த கால் நடக்க முடியாம இவ்வளவு கஷ்டத்துல நடந்து வந்துருந்தீங்க. இங்க வாங்க உட்காருங்க, பாவம் எவ்வளவு நேரம் நிப்பீங்க, உட்காருங்க. சரி இங்க பாருங்க, நான் ஒரு ஆசிரமத்துக்கு கேட்டு சொல்ல, நீ யாருன்னு உங்களை ரோட்ல பார்த்தேன், எனக்கு தெரியாது, என் நம்பர் தரேன், நீங்க வச்சுக்கோங்க. சப்போஸ் நல்ல ஆசிரமமா வந்து போய் இருந்துக்குவீங்களா ஐயா? நான் இங்க மணியாரப்பட்டி ஓமுக்கு போறேங்க. சரி ரைட், உங்க மனசு போலயே. சரி ரைட், ஆமா நீங்க சொல்லதா கரெக்ட். ஒண்ணு செய்யுங்க, நீங்க இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த புண்ணெல்லாம் ஆத்திட்டு நீங்க ஆசிரமம் கேட்டிருக்கீங்களா, அங்கேயே போய் தங்கிக்கோங்க. அது வரைக்கும் இங்க பாருங்க, அது வரைக்கும் நீங்க ரோட்ல போய் அலைய வேணாம். இந்த புண்ணு சரி பண்றதுக்கும் நீங்க சாப்பிடுறதுக்கு பணம் நான் தரேன். தெய்வம் பார்த்து வழி கொடுக்குது, தெய்வம் பார்த்து வழி கொடுக்கு வேணும். சரி, இதுல பணம் இருக்கு, சாப்பிடறதுக்குள்ள பணம் இருக்கு. உங்களுக்கு எதுக்குமே நீங்க வெளியில அலைய வேண்டியது இல்ல. கலர் வாங்கிட்டு வரேன், சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போங்க மெதுவா. அவங்களால சிக்கல் வரக்கூடாது, உங்களால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, யாரையும் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு வட்டீங்க. போய்கிட்டே இருக்கு, நல்லபடியா இருங்க, எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க சொன்னதான் கடவுளுக்கு தெரியும், படைச்ச கடவுளுக்கு தெரியும் என்ன நடக்கும். அவ்வளவுதான் ஐயா, அவ்வளவுதான். ஐயா கலர் கேட்டீங்களா, கலர் குடிங்க. கண்ணாதான் ஒரு மாதிரி இருக்கும், ஒத்த கண்ணு பார்வைதான். அவங்களுக்கு உதவி பண்ண ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல இருந்து எப்ப மக்களுக்கு செய்யறது ஒரு புண்ணியம் கிடைக்கும். நீங்க நல்லா இருந்தா போதும், உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா போதும். உங்களை மாதிரி பெரிய உங்களோட ஆசீர்வாதம் தான் வேணும். இருந்தா கட்டிப்புள்ளி 2 வருஷத்துக்கு நம்ம போடும். அதுக்கப்புறம் சொல்லி பார்ப்பாங்க, வந்தா வராங்க, கண் மருந்து நம்ம பார்க்க வாங்கியா போறோம். பார்க்க போறது இல்ல, நம்ம பார்க்க போறது. உங்க மனசுக்கு நீங்க உங்க மனசுக்கு நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. பார்த்து பத்திரமா போங்க, பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க, சரியா? நல்லபடியா ஹோம்ல சேர்ந்துட்டு எனக்கு போன் பண்ணுங்க. நம்பரியா நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏதாவது உதவி, இந்த ஆசிரமம் போயிட்டு ஏதாவது உதவினா இப்ப எழுதி கொடுத்துருக்கேன்ல, இந்த நம்பர் என்னோட நம்பரு. நீங்க அங்க இருந்துட்டு யார்கிட்டயா இருந்து கால் பண்ண சொல்லுங்க, நான் வந்து எதனால பேசிக்கிறேன், பாத்துக்கிறேன், சரியா? பத்திரமா போங்க, போயிட்டு வரேன், நானும் போயிட்டு வரேன்.